ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு இஞ்சி பூண்டு விழுது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா இஞ்சி பூண்டில் தண்ணியும் ஊற்றி அடிக்க போகிறது கிடையாது, எண்ணெயுமே சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதா இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுதுக்கு ஒரு 1/4 கிலோ இஞ்சி எடுத்துருக்கு, ஒரு 200 கிராம் பூண்டு உளிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியுமே தோலெல்லாம் நீக்கி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு ஏலக்காயும் போட்டு இஞ்சியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சமாக ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டு மெதுவாக அடிச்சுக்கலாம். இஞ்சி ஃபுல்லாக அடிப்பட்ட பிறகு அரைஞ்ச பிறகு உளிச்சு வச்சுருந்த பூண்டையும் அது கூட போட்டு நம்ம இன்றைக்கி அடிக்கிறோம். இஞ்சி நல்லா அரைஞ்சினா இஞ்சியில் உள்ள சாறு அப்படியே இறங்கும். அந்த இதிலேயே பூண்டு லைட்டாக ஒரு வலுவலுப்பு தன்மை இருக்கும். அதையும் அது கூட போட்டு அரைக்கும் போது இஞ்சி பூண்டு விழுது எந்த தண்ணி எண்ணெய் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி சூப்பரான ஒரு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சாச்சு. ரெண்டுமே அரைஞ்சோன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மஞ்சள் பொடியும் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. அரைச்சி எடுத்தோன்னா சூப்பராக மையாட்ட அரைஞ்சிருக்கு. எந்த தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் சூப்பரான ஒரு இஞ்சி பூண்டு விழுது ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு இஞ்சி பூண்டு சூப்பராக மையம் அரைஞ்சிருக்கு. அப்படியே கைப்படாமல் ஸ்பூனாலே ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டோன்னா 2-3 வாரம் ஆனாலும் கெட்டே போகாது. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் எப்படி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்.